டபுள் ஆங்கிள் ஐடென்டி இருமடங்கு கோணம் முற்றொருமைகள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். sin alpha plus beta equal to sin alpha into cos beta plus cos alpha into sin beta. இப்போ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறீங்கன்னா ஆல்ஃபா இருக்கிற இடத்துல ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். சரியா? அதாவது ஆல்ஃபா இங்கே பீட்டாக்கு பதில் என்னென்ன அப்ளை பண்ணுறோம், ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அப்ளை பண்ணும்போது பீட்டா இருக்கிற எல்லா இடத்துலையும் என்னவா மாறிடும், ஆல்ஃபான்னு மாறிடும். அப்போ இங்கே பார்த்துக்கோ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா, அடுத்து காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா, இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? அப்போ இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ, மொத்தமாக எத்தனை வருது, எனக்கு 2 வேல்யூ வருது. அப்போ 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு என்னது காஸ் ஆல்ஃபா, ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா என்ன ஆயிரும் 2 ஆல்ஃபா அப்படிங்கிறது வரும். இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகேவா? சரி, இந்த ஃபார்முலா இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் கொண்டுட்டு வரலாம். tan இன் டர்ம்ஸ் ஆஃப் tanல அந்த ஃபார்முலா எப்படி கொண்டுட்டு வரணும்னா, இப்போ டிவிஷன்ல எதுவுமே இல்லை, அதனால டிவைடட் பை என்னது 1 அப்படிங்கிறது போட்டுக்கிறோம். இந்த 1க்கு பதிலாக ஐடென்டி முற்றொருமை தெரியுங்களா, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் என்னது காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. இது என்னது நம்மளுக்கு தொகுதி, இது என்னது பகுதி. இப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ணுற அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாவால் ஒவ்வொரு டம்மையும் டிவிசிபிள் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு டம்மையும் வகுக்கிறோம். வகுக்கும் போது என்ன வருதுன்னா இது டிவைடட் பை எனக்கு என்னது, இப்போ என்னது தொகுதியில் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்னு வந்துருச்சு. அதே மாதிரி பகுதியிலையும் ஒவ்வொன்றையும் எதால் வகுத்துட்டோம், காஸ் ஸ்கொயரால் வகுத்துட்டோம். இங்கே காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் காஸ் ஸ்கொயர் இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1ன்னு வந்துடும். அடுத்து இங்கே ஒரு காசு இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது, இதில் ஒரு காஸ் ஸ்கொயர் மட்டும் காசு மட்டும் கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா சைன் பை காசுன்னு இருக்கும். சைன் பை காசுன்னு என்னவா மாறிடும், டேனாக மாறிடும். அதே மாதிரி சைன் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்னு இருக்கு, அதுக்கு அதெல்லாம் என்னன்னு மாறிடும், டேன் ஸ்கொயர்னு மாறிடும். ப்ளஸ் என்னது 1. அப்போ இன்னொரு ஃபார்முலா இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் அதே sin 2 ஆல்ஃபாவே தான், ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன்ல இந்த ஃபார்முலா sin 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 tan ஆல்ஃபா டிவைடட் பை 1 ப்ளஸ் என்னது tan ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்னொரு முற்றொருமை நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது காஸ் என்னது ஆல்ஃபா ப்ளஸ் என்னது பீட்டா. இப்போ sin 2 ஆல்ஃபா கண்டுபிடிச்ச மாதிரி cos 2 ஆல்ஃபாக்கு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான். cos ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா மைனஸ் என்னது sin ஆல்ஃபா இன்ட்டு sin பீட்டா. இதுலேயும் ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஈக்குவல் அப்படிங்கிறது இருக்குன்னா பீட்டா இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆல்ஃபாவாக மாற்றுறேன். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபான்னு வரும், அப்படின்னு என்னவா மாறிடும் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு வந்துடும். அதே மாதிரி மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபான்னு வரும், சைன் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு மாறிடும். அடுத்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இந்த பேசிக் ஃபார்முலாவில் இருந்து தான் இது எல்லாமே கொண்டுட்டு வர போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் இந்த காஸ் 2 ஆல்ஃபாவை இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது காஸ்லையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்லையும் மாற்றுறோம். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் காசில் மாற்றணும் அப்படின்னா இந்த சைன் ஸ்கொயருக்கு மட்டும் ஃபார்முலாவாக அப்ளை பண்ணிக்கலாம். சைன் ஸ்கொயருக்கு அதில் என்னென்ன வருது, எனக்கு 1 மைனஸ் என்னது காஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும். வெளியில் இருக்கிற மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கும். -1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர், இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ மொத்தமாக எத்தனை காஸ் ஸ்கொயர் இருக்குது, 2 காஸ் ஸ்கொயர் மைனஸ் என்னது 1. இது காஸ் 2 ஆல்ஃபாவோட இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் ஃபார்முலா. அதே ஃபார்முலாவிலேயே இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனுக்கு மாற்றலாம். சைனுக்கு மாற்றணும்னா இதுக்கு அதெல்லாம் நம்ம என்னென்ன எழுதிக்கலாம், 1 மைனஸ் என்னது சைன் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ இங்கேயும் மைனஸ் சைன் ஸ்கொயர், இங்கேயும் மைனஸ் சைன் ஸ்கொயர், மொத்தம் 2 சைன் ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன வருதுன்னா காஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் என்னது ஆல்ஃபா. இது இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது சைன் ஃபார்முலா. மொத்தம் சைன் 2 ஆல்ஃபாவுக்கு 3 ஃபார்முலா இப்போ பார்த்துருக்கோம். அடுத்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன்ல ஒரு ஃபார்முலா, அதே பேசிக் ஃபார்முலா. இப்போ இது ஏற்கனவே நம்ம படித்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்தது. அந்த ஃபார்முலாவில் கீழே என்னது பகுதியில் 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன், டினாமினேட்டரில் 1 அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ 1க்கு பதிலாக ஃபார்முலா தெரியும், சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் மாற்றி கூட எழுதிக்கலாம், காஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் அப்படின்னு. இப்போ பகுதியும் தொகுதியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஸ் ஸ்கொயரால் ஒவ்வொரு டம்மையும் என்ன பண்ணுறோம், டிவிசிபிள் பண்ணுறோம். இப்போ தொகுதி ஒவ்வொரு டம்மையும் காஸ் ஸ்கொயரால் டிவிசிபிள் பண்ணிடுறேன், பகுதியும் ஒவ்வொரு டம்மையும் காஸ் ஸ்கொயரால் டிவிசிபிள் பண்ணுறேன். இது மட்டும் காஸ் ஸ்கொயர் சேமாக இருக்குது 1 ஆயிரும், இதுவும் சேமாக இருக்குது 1 ஆயிரும். அப்போ 1 சைன் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்னா என்ன ஆயிரும், டான் ஸ்கொயர் ஆயிரும். அடுத்து டிவைடட் பை 1 ப்ளஸ் என்னது சைன் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர்னு இருக்குது, அதுக்கு அதெல்லாம் டான் ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். அடுத்தது இன் டர்ம்ஸ் ஆஃப் டேன்ல ஃபார்முலா கேட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா. சரியா? அடுத்தது டேனோட ஃபார்முலா எடுத்துக்கிறோம். we know that நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை
1 minus tan alpha into tan beta அப்படிங்கிறது வருது. இதுலயும் ஆல்பாவும் பீட்டாவும் ஈக்குவல் அப்படின்னா இங்கேயும் ஆல்பான்னு வந்துடும், இங்கேயும் ஆல்பான்னு வந்துடும். அப்போ tan alpha plus tan alphaனா எத்தனை இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2 tan alphaன்னு வந்துடும். அடுத்து 1 minus tan alpha into tan alphaன்னு வரும். அடுத்து இங்கே ஒரு ரெண்டுமே மல்டிபிகேஷன் இருக்கிறதுனால tan ஸ்கொயர்னு வரும். அடுத்து வந்து tanக்கு வர ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா tan 2 alpha equal to 2 into tan alpha divided by 1 minus another tan square alpha. அவ்வளோதான். இது வந்து என்னது நம்மளுக்கு டபுள் ஆங்கிள் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இந்த டபுள் ஆங்கிளில் வந்து ஆஃப் ஆங்கிளாக வந்து மாற்றக்கூடியது அடுத்த ஃபார்முலா. இப்போ ஆஃப் ஆங்கிளானா நம்ம வந்து கொடுத்துருக்கிறத அப்படியே பாதியாக டிவிசிபிள் பண்ணினா முடிஞ்சு. இப்போ 2 தீட்டா இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைடட் பை 2ன்னு போடு. அடுத்து தீட்டா இருக்கிற இடத்துல அதாவது 2 தீட்டா இருக்கிற இடத்துல ஆஃப் ஆங்கிளாக மாற்றுறது. அடுத்து வந்து தீட்டா இருக்கிற எல்லா இடமுமே என்னது தீட்டா பை 2 அப்படிங்கிறது மாறும். இதுதான் வந்து ஆஃப் ஆங்கிள். ஓகேவா? அரை கோண முற்றொருமை அப்படின்னா இதை மாற்றிட்டும் போது இப்போ இந்த இதுவும் வந்து கேன்சல் ஆயிடும், இதில் எதுவுமே கேன்சல் ஆயிடுது. இப்போ வந்து பார்த்துக்கோ, நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா தெரியும் உனக்கு. சைன் என்னது 2 ஆல்ஃபாவோட ஃபார்முலா. 2 ஆல்ஃபா இருக்கிற இடத்துல வந்து என்னது தீட்டாவில் போட்டுருக்கிறேன். ஆல்ஃபாக்கு பதிலாக இங்கே தீட்டாவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து தீட்டான்னு வந்துடும் ஈக்குவல் டு 2 இன்ட்டு sin theta by 2. அடுத்து cos என்னது theta by 2. அடுத்து cos 2 thetaவோட ஃபார்முலா தெரியும். இந்த cos ஸ்கொயர் மைனஸ் என்னது sin ஸ்கொயர் அப்படிங்கிறது. அடுத்து 2 theta இருக்கிற இடத்துல thetaவா மாறிடுச்சு, theta இருக்கிற இடத்துல theta by 2வா மாறிடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் அதே மாதிரி பார்த்துக்கோ. அடுத்து சைனு, அடுத்து எல்லாமே நம்ம அங்கே படித்த எல்லா ஃபார்முலாவும் 2 தீட்டா இருக்கிற இடத்துல தீட்டா பை 2வும் அதாவது தீட்டான்னு வந்துடும். வெறும் தீட்டா இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து தீட்டா பை 2 அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணினா முடிஞ்சு. இதுதான் வந்து அரைக்கோண முற்றொருமை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டி, மும்மடங்கு கோண முற்றொருமைகள். மும்மடங்கு கோண முற்றொருமைனா நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா தெரியும் உனக்கு. we know that sin 3 theta ஓட ஃபார்முலா என்னது? மும்மடங்கு sin 3 theta equal to 3 into sin theta minus என்னது 4 sin cube theta அப்படிங்கிறது எனக்கு வரும். இப்போ இந்த sin 3 thetaவை நான் எப்படி எழுதுறேன் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோ. இப்போ 2 theta plus 2 thetaன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது ஏற்கனவே தெரிஞ்சுக்கலாம். ஆல்பா பிளஸ் என்னது பீட்டா ஃபார்முலாவில் நம்ம வந்து பிரித்து எழுதிக்கிறேன். sin 2 theta into எனக்கு என்னது cos theta plus என்னது cos 2 theta into sin thetaன்னு வந்துடும். அடுத்து வந்து இந்த sin 2 thetaக்கு நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியுமா? 2 into sin theta into cos theta அதை அப்படியே எழுதிக்கிறேன். into cos theta plus என்னது அப்படியே எழுதியிருக்கிறோம். அடுத்து இங்கே வெளியில் இருக்கிறது இதுவும் மல்டிபிகேஷனில் இருக்கிறதுனால cos ஸ்கொயராக மாறிடும். இந்த cos 2 theta வந்து இங்கே வெளியில் என்ன டேர்ம் இருக்குது? சைன் இருக்கா, அதனால இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் எழுதிக்கும். சைனில் எழுதும்போது 1 மைனஸ் என்னது 2 into என்னது சைன் ஸ்கொயர் என்னது தீட்டா அப்படிங்கிறது வரும். இப்போ வெளியில் இருக்கிற இந்த சைன் தீட்டாவை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கும். உள்ள மல்டிபிள் பண்ணும்போது இங்கே ஒரு சைன் தீட்டா வரும். -2 இன்ட்டு ஆல்ரெடி சைன் ஸ்கொயர் இருக்கிறதுனால என்னது சைன் கியூபாக சேஞ்ச் ஆயிரும். அப்போ என்ன வருது அப்படின்னா இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு காஸ் ஸ்கொயர் இருக்கா, இந்த காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வெளியில் இருக்கிற 2 சைன் தீட்டாவை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கும். 2 சைன் தீட்டா மைனஸ் என்னது 2 இன்ட்டு சைன் கியூப்னு ஆயிரும். அப்போ மொத்தம் எத்தனை சைன் தீட்டா இருக்குன்னு பாரு. 2 சைன் தீட்டா இருக்கு. இங்கே ஒரு 2 சைன் தீட்டா, இங்கே ஒரு சைன் தீட்டா, மொத்தமாக 3 சைன் தீட்டா. சைன் கியூப்ல 2 டேர்ம் இருக்கு. இங்கேயும் -2 அங்கேயும் -2னா மைனஸ் என்னது 4. அவ்வளோதான் முடிஞ்சு. சைன் 3 தீட்டாவோட அதாவது 3 ஆங்கிள் ஃபார்முலாவை இதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி cos 3 தீட்டாவோட ஃபார்முலா வந்து பார்த்துக்கோம். அதே மாதிரி தான் cos 2 தீட்டா ப்ளஸ் என்னது தீட்டான்னு எழுதுறேன். cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த cos 2 தீட்டாக்கு வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது cos ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். 2 இன்ட்டு cos ஸ்கொயர் என்னது தீட்டா மைனஸ் என்னது 1. இதுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னது இப்போ என்னது sin 2 தீட்டான்னு இருக்கா. இப்போ இதுக்கு வந்து என்னது 2 இன்ட்டு sin தீட்டா இன்ட்டு cos தீட்டான்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு sin தீட்டா இருக்கிறதுனால மல்டிபிள் பண்ணும்போது 2 இன்ட்டு sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு என்னது cos தீட்டான்னு ஆயிரும். மறுபடியும் இந்த sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு வந்து என்ன பண்ணுறேன்? இன் டர்ம்ஸ் ஆஃப் cos ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். இங்கே வெளியில் இருக்கிறத உள்ள மல்டிபிள் பண்ணிக்கும். 2 cos cube என்னது தீட்டா மைனஸ் என்னது cos தீட்டா மைனஸ் 2 இன்ட்டு இதுக்கு பதிலாக ஃபார்முலா என்னது 1 மைனஸ் என்னது cos ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு cos தீட்டா. அதே மாதிரி இங்கேயும் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோ. மல்டிபிள் பண்ணினா என்ன வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோ. 2 இன்ட்டு cos cube தீட்டா மைனஸ் என்னது cos தீட்டா. அடுத்து -2 cos தீட்டா உள்ள மல்டிபிள் பண்ணும்போது
மைனஸ் 2 காஸ் தீட்டா ப்ளஸ் என்னது 2 காஸ் கியூப் தீட்டா அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்துடும் உனக்கு. அடுத்து வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் காஸ் கியூப் ரெண்டு பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா மொத்தம் எத்தனை வருது 4 காஸ் கியூப் தீட்டா மைனஸ் என்னது காஸ் தீட்டால ரெண்டு டேர்ம் இருக்கு மைனஸ் என்னது 3 இன்ட்டு என்னது காஸ் தீட்டா. அவ்வளோதான் முடிஞ்சு காஸ் 3 தீட்டாவோட ஃபார்முலா. அதே மாதிரி tan 3 தீட்டாவோட ஃபார்முலா வந்து இது. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இப்போ என்ன வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கோ tan 3 தீட்டா ஈக்குவல் டு அதே மாதிரி எழுதிக்கிறேன் tan 2 தீட்டா ப்ளஸ் என்னது தீட்டா. இதுக்கு அதே மாதிரி ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா tan 2 theta plus another tan theta divided by 1 minus tan 2 theta into tan theta. அடுத்து இந்த tan 2 theta க்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஃபார்முலா டபுள் ஆங்கிள்ல படிச்ச ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கிறேன். பிளஸ் என்னது tan theta. அதே மாதிரி இங்கேயும் tan 2 theta இருக்கு, அதுக்கும் வந்து டபுள் ஆங்கிள் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கிறேன். இன்ட்டு என்னது tan theta வரும். இங்க ஒரு tan thetaவும் அந்த tan thetaவும் மல்டிபிள் பண்ணும்போது tan ஸ்கொயரா மாறிடும். இதோட இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கும். அடுத்து இதோட இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கும். பண்ணிட்டீங்கன்னா டினாமினேட்டர் ரெண்டும் சேமா இருக்கு, டினாமினேட்டர் கேன்சல் ஆயிரும். அப்ப tan theta இன்ட்டு எனக்கு என்ன வரும் 1 மைனஸ் tan ஸ்கொயர்னு வரும். இதோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண இந்த tan theta உள்ள மல்டிபிள் பண்ணும்போது tan theta மைனஸ் என்னது tan கியூப் அப்படிங்கிறது வரும். இது இந்த சைடு வரும்போது 1 மைனஸ் என்னது tan ஸ்கொயர் theta மைனஸ் என்னது 2 tan ஸ்கொயர் theta அப்படிங்கிறது வரும். இந்த டினாமினேட்டரும் இந்த டினாமினேட்டரும் ரெண்டுலயும் வந்து சேமா இருக்கும், கேன்சல் ஆயிரும். அப்ப கேன்சல் ஆனது போக மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை tan theta இருக்கு, 2 tan theta இருக்கு. அதனால வந்து 3 tan theta ஆயிரும். ஒரே ஒரு tan கியூப் மட்டும் இருக்கு, மைனஸ் என்னது tan கியூப் theta டிவைடட் பை 1 மைனஸ் என்னது 3 tan ஸ்கொயர் theta. தேங்க்யூ.